ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வீடு கட்ட எவ்வளவு தேவைப்படும், ஜல்லி எவ்வளவு தேவைப்படும், கல் எவ்வளவு தேவைப்படும், எத்தனை டன் சிமெண்ட் தேவைப்படும், எத்தனை டன் ராடு தேவைப்படும் சொல்லி ஒரு கால்குலேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ண. இது டே 15 பில்டிங் அவர் ஓன் ஹவுஸ். நம்ம இடத்துல பேஸ்மெண்டே போட்டு முடிக்க போறாங்க. ஆனா இந்த கால்குலேஷனை துல்லியமா என்னால போட்டு முடிக்க முடியல. உங்க யாருக்காச்சும் இந்த கால்குலேஷனை ஈஸியா போட தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பயாச்சும் இந்த மரமண்டையில ஏறுதான்னு நான் பாக்கிறேன். நம்ம சைட்ல என்ன வேலை இருந்துச்சுன்னா சுத்தி 4 அடி பேஸ்மெண்ட்டுக்காக வாழை ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 4 அடி மட்டும் வந்த பிறகு ஈரக்கலையை வச்சு வால் ஃபுல்லா இந்த மாதிரி பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா இந்த மாதிரி பேக் பண்றாங்க? மாதிரி பேக் பண்ணாதான் வால் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஆணி அடிக்கும் போது ட்ரில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா. அதே மாதிரி நம்ம வாங்குற செங்கலும் நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். எப்படி செக் பண்ண தெரியுமா? 2 செங்கலையும் வச்சு ஒன்னா தட்டி பார்க்கும்போது டிங்குன்னு சவுண்ட் வரணும். அப்படி சவுண்ட் வந்தா தான் அந்த செங்கல் குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம தட்டும் போது அதுல கிராக் உழுவ கூடாது, ரெண்டா அந்த செங்கல் உடைய கூடாது. அப்படி உடைஞ்சிச்சுன்னா அது குவாலிட்டி நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்படி செக் பண்ணும்போது உடையுது, கிராக் உழுவுது, அப்ப கூட பரவாயில்ல, இது ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு அதனால உங்களுடைய வால்ல கிராக் உழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு. இன்னைக்கு 4 அடி சவுறு ஃபுல்லா சுத்தி ஏத்தி எப்படியும் முடிச்சிருவாங்க. டெய்லி அப்டேட் கொடுக்குறேன், என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ.